இன்றைக்கி ஒரு நியூ டிஷ் தான் பண்ண போகிறோம். இது வந்து சாத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை தொகையலுக்கு தொட்டுன்னு சாப்பிடலாம், இல்லை சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 1/3 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஊற வச்சு அதை குக்கரில் சேர்க்குறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முள்ளங்கியோட இலை அதை பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரை அதை சேர்க்குறேன். அடுத்ததாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், நார்மல் வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு நல்ல பெரிய தக்காளி, ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். ஒரு கப் அளவுக்கு கியூபா நறுக்கின முள்ளங்கி. இதெல்லாம் எதுவுமே வதக்க வேண்டாம், அப்படியே குக்கரில் சேர்த்துருக்கேன். இன்னும் நான் குக்கரை ஆன் பண்ணல. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். விட்டுட்டு குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். குக்கரை மூடினதுக்கப்புறம் தான் நான் அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். 3 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போது ப்ரெஷர்லாம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அடங்கினதுக்கப்புறமா நான் ஆட்டோ ரிலீஸ் பண்ணி திறந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா ஒரு கலந்து கொடுத்துட்டு டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். நல்ல ஒரு கொதி வரட்டும். இது கொதிச்சுட்டே இருக்கும்போதே சைடில் நம்ம இதுக்கு தேவையானதை தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுண்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதை தாளித்து கொட்டிக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சது மேலே இந்த தாளித்து கொட்டினதை சேர்த்துட்டு அடுப்பு அணைச்சிட வேண்டியது தான். நல்லா கமன்னு வாசனையாக இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிச்சயமாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.